Chapter 12. Chapter 12 நம்ம FX பார்ப்போம். Create ocean. Okay. அதுக்கப்புறம் float an object in the ocean or pond. Okay. Examples. அதுக்கப்புறம் rendering எப்படி பண்றது அப்படின்றத பார்க்கலாம். சரியா? ஸோ இப்போ மாயாவுக்குள்ள போகலாம். சரியா? ஸோ இப்போ நம்ம மாயா ஓப்பன் பண்ணியாச்சு. FX குள்ள போகிறோம். சரியா? ஸோ இந்த FXல fire. First one fire இருக்கு. சரியா? ஸோ இப்போ I'm just going to take a sphere here. Okay, so in the sphere க்கு நீங்க fire apply பண்ணீங்க, just first click பண்ணீங்கன்னா இப்படி வரும். So select this, again go for fire. Okay, so fire கொடுத்தீங்கன்னா ஆட்டோமேட்டிக்கா இது என்ன ஆகும் அப்படின்னா fire வந்து catch ஆயிடும். சரியா? so இதுக்கு வந்து நீங்க என்ன பண்ணலாம் அப்படின்னா ஒரு அவுட்புட் எடுத்து பார்த்துக்கலாம். சாஃப்ட்வேர் ரெண்டரிங்ல போயிட்டு just go down. Okay, render settingsல சாஃப்ட்வேர் ரெண்டரிங் இதுல போயிட்டு you can just have it 640 480. ஓகேவா? so ஒரு அவுட்புட் எடுத்து பார்த்தலாம். ஸோ அவுட்புட் வந்து பார்த்தீங்கன்னா ஸோ இந்த மாதிரி இருக்கு. ஓகே, ஸோ ஃபயர் ஆயிடுச்சு. சரியா? ஸோ இதோட கலர்ஸ் ஏதாவது சேஞ்ச் பண்ணணும் அப்படின்னா செலக்டட். ஓகே, கோ டு த அட்ரிபியூட். ஸோ இதில் ரைட் கிளிக் பண்ணீங்கன்னா இது வந்து ஒரு ட்ரிக்ஸு. டிஃபால்ட்டாக இருக்கிறத நீங்கள் பிரேக் பண்ணுறதுக்கு தான் அது. சரியா? ஸோ இந்த கலரில் ரைட் கிளிக் பண்ணி யூ கேன் ஜஸ்ட் சேஞ்ச் த கலர். நவ் யூ கேன் சி வாட்ஸ் ஹேப்பனிங் ஹியர். ஸோ யூ சி சம்திங் ப்ளூ ஹாஸ் பீன் ஆடட் டு இட். ஸோ நீங்கள் இந்த கலரில் என்னென்னலாம் கொடுக்குறீங்களோ ஸோ அது ஆட்டோமேட்டிக்காக அதுவே மாறிடும். So if I just want some other red color அப்படின்னா so I can just go for a red here. So you see something red has been added to it. Okay, so ரொம்ப சிம்பிள். அண்ட் ஆல்சோ இருக்கிறத டிஃபால்ட்டா இருக்கிறத நீங்க வந்து பிரேக் பண்ணிக்கலாம். ஸோ அதே மாதிரி க்ளோ வந்து எனக்கு அதிகமாக வேணாம் அப்படின்னா I can just delete the expression. சிம்பிளா நீங்க க்ளோ கொடுத்துக்கலாம். So you see this. So this is what happens with a glow. Okay, ஸோ எக்ஸ்பிரஷன் அப்படின்னா நீங்கள் அதிகமாக போக போக அதுக்கு ஏற்ற மாதிரி உங்களுக்கு வரும். சரியா? ஸோ ஏதாவது ஆப்ஜெக்ட்டுக்கு நீங்கள் கொடுக்கணும் அப்படின்னா யூ கேன் ஜஸ்ட் கிவ் திஸ் ஃபயர். ஓகே, ஸோ எமிட்டரில் போயிட்டு ஐ டோன்ட் வாண்ட் திஸ் எக்ஸ்பிரஷன், டெலிட் எக்ஸ்பிரஷன் கொடுத்து ஐ கேன் ஜஸ்ட் இன்க்ரீஸ் த ஃபயர் ஹியர். ஸோ இது பேக் போயிட்டு தான் வரணும். ஸோ கோ பேக் ப்ளே. ஸோ பார்த்தீங்கன்னா ஃபயர் வந்து அதிகமாக வந்துருச்சு. யூ கேன் சி த டிஃப்ரென்ஸ் ஹியர் ஃபார் நார்மல் ஃபயர் அண்ட் ஆல்சோ இந்த ஃபயர். ஸோ பாருங்க அதிகமாக வந்துருச்சு. ஓகே, ஸோ பட் உங்களுடைய சிஸ்டம் பக்காவாக இருந்தது அப்படின்னா, தட் இஸ் உங்களுடைய கான்ஃபிகரேஷன் ஆஃப் யுவர் சிஸ்டம் வந்து சூப்பர்வாக இருந்தது அப்படின்னா யூ கேன் ஒர்க் வித் திஸ் பார்ட்டிகல்ஸ் மோர். ஓகேவா? நெக்ஸ்ட் ஒன் வந்து பார்த்தீங்கன்னா ஃபயர் ஒர்க்ஸ். கிளிக் பண்ணீங்க அப்படின்னா நார்மலாக ஒரு ஃபயர் ஒர்க்ஸ் கிரியேட் ஆகும். ஜஸ்ட் ப்ளே பண்ணி பாருங்க. ஸோ இது வந்து பார்த்தீங்கன்னா இட் வில் பர்ஸ்ட் லைக் நம்ம ராக்கெட்ஸ் அனுப்புவோம்ல, ஸோ அதே மாதிரி ராக்கெட்ஸ் நம்ம தீபாவளிக்கு யூஸ் பண்ணோம்ல, ஸோ அதே மாதிரி இது வந்து அவுட்புட் பார்க்கலாம். ஸோ பாருங்க, இட்ஸ் வண்டர்ஃபுல், ரைட்? ஸோ இதை செலக்ட் பண்ணி நீங்கள் இங்கே போய் எல்லாத்தையுமே மாற்றிக்கலாம். ஸோ கலர் ஏதாவது சேஞ்ச் பண்ணோம் அப்படின்னா ரைட் கிளிக் பண்ணி அன்லாக் அட்ரிபியூட் கொடுத்துட்டு யூ கேன் ஜஸ்ட் கோ ஃபார் சம் அதர் கலர். ஓகே, ஸோ ஐ கேன் ஜஸ்ட் கோ வித் ரெட். ஸோ ரெட் வந்திருக்கு அப்படின்னு பார்க்கலாம். ஜஸ்ட் யூ வில் ஹாவ் சம் ரெட் ஓவர் ஹியர். சரியா? ஸோ ஒரு இதுவுமே நீங்கள் ஈஸியாக செலக்ட் பண்ணி ஒர்க் பண்ணிக்கலாம். ஓகே, ஃபயர் ஒர்க்ஸ் இதெல்லாமே நீங்கள் ஒர்க் பண்ணி பாருங்க. ஸோ டீட்டெயில்டாக ஒர்க் பண்ணும்போது யூ வில் ஹாவ் லாட் ஆஃப் ஃபன் வித் திஸ். ஓகே, fine. Next one, it's a flow. Okay, so I'll teach you how to have the curve flow அப்படின்றது. So first I'm going to create the curve. Okay, so EP curve வச்சு I'm just creating a curve here. Okay, so இந்த curveல எனக்கு particle flow ஆகணும். So select this curve, effectல போயிட்டு flow, create a curve flow கொடுத்துட்டீங்க அப்படின்னா you see that it will create a flow. Okay, so பாருங்க, it has a turbulence and also it runs through the curve. Okay, so இப்போ இன்ஸ்டான்ஸ்ல கொடுத்துட்டு I can just have bubbles. Okay, bubbles in the water. so அதுல வாட்டர் மாதிரி ஒரு ப்ளூ கலர் கண்டென்ட் கொடுத்துட்டு அதுக்குள்ள வந்து ஒரு பார்ட்டிகல் ஒரு பபிள்ஸ் ஃப்ளோ ஆகுற மாதிரி, இல்லாட்டி ஃபிஷ் போகிற மாதிரி. ஓகே, ஸோ இல்லாட்டி ஐ கிவ் பார்ட்டிகல்ஸ், க்ளோயிங் பார்ட்டிகல்ஸ் ரன்னிங் இன் டு தட். ஸோ நிறைய விஷயங்கள் இதில் பண்ணலாம். சரியா? ஸோ இதில் வந்து பார்த்தீங்கன்னா ஐ கேன் ஜஸ்ட் யூஸ் சம் அதர் ஒரு அணுக்கள் அதெல்லாமே கொடுத்து ஐ கேன் ஒர்க். ஓகே, ஸோ ரொம்ப சிம்பிள் வித் திஸ். ஓகே, ஸோ ஒரு கர்வை போட்டு அந்த கர்வில் வந்து நீங்கள் இதை ஃப்ளோ பண்ண வைக்கலாம். சரியா? ஸோ இட்ஸ் வெரி ஈஸி அண்ட் ஆல்சோ வெரி யூஸ்ஃபுல் ஆல்சோ. சரியா? ஸோ அந்த பார்ட்டிகளுக்கு நீங்கள் செலக்ட் பண்ணீங்க அப்படின்னா ஸோ அந்த பார்ட்டிகளுக்குள்ள யூ வில் ஹாவ் particle flow emission. so emission எத்தனை வேணும் அப்படின்ட்டு ரைட் கிளிக் பண்ணி நீங்கள் பிரேக் பண்ணி கூட நீங்கள் ஒர்க் பண்ணிக்கலாம். வேற I can just go here, break connection, I can just increase it, just go back, play. so you see lot of particles is coming out with this. Okay, so particle shape you can just have a different shape also. Okay, if I don't want this, I can have numeric or I can just have blobby surface. blobby surface நீங்க உங்களுடைய அவுட்புட்ல பாத்தீங்கன்னா you see some difference here. Okay, so where I can just have the
lobby surface output. So in the threshold kudukanum. So go with threshold here. Now we see what's happening here. You see a liquid form is flowing over. Okay, so in the mari nariya vishayangal pannalam seriya. So I'm just going to delete everything here. Okay, so in the mari neenga or curve flow vanda use panikalam. Next one வந்து பாத்தீங்கன்னா it's like a lightning. Okay, so ஒரு சின்ன object யூஸ் பண்ணிக்கிறேன், two objects. Okay, so control D கொடுத்து W கொடுத்து I'm just going to have it here. இது ரெண்டுத்தையுமே select பண்ணிட்டு okay effectsல போயிட்டு இங்க lightning அப்படின்னு கொடுத்துக்கிறேன். It will create the lightning. Okay, for some electrical purpose இல்லாட்டி ஏதாவது ஒரு effect வேணும் அப்படின்னா you can use this. So the output வந்து பாத்தீங்கன்னா it has this kind of output. Okay, so எந்த object கொடுக்குறீங்களோ so அதை கொடுத்துக்கலாம். So n number of lightnings கொடுத்துக்கலாம். So நீங்க ஒரு பெரிய post கொடுத்துட்டு அதுல வந்து lightning வேணும் அப்படின்னா you can just have it. இதை animate பண்ணிக்கலாம். So if I just move it, it will grow. Okay, so I can just do animation. So ஏதாவது effects வேணும் அப்படின்னா ஏதாவது ஒரு content நீங்க create பண்ற contentக்கு உங்களுக்கு effects வேணும்னா you can just use the lightning from this. Okay, fine. Okay, fine. Next one வந்து பாத்தீங்கன்னா it's a scatter. Okay, so ஒரு object நீங்க ஈஸியா scatter பண்ணிக்கலாம் சரியா. So இதை first நான் select பண்ணிட்டு just go for edit by type history பண்ணிக்கிறேன் சரியா. அதுக்கப்புறம் effectsல போயிட்டு scatter குள்ள boxல போயிட்டு இதை வந்து first நான் reset பண்ணிடுறேன். reset பண்ணிட்டு just go for scatter. Okay, number of counts. Okay, so அதுக்கப்புறம் edge ஓட jaggy, so break ஆற edge ஓட jagginess, then go to this with collision அப்படின்னு கொடுத்துக்கிறேன் சரியா. So apply interior material வேணும்னா apply பண்ணிக்கலாம். just give break. Okay, so கொடுத்தீங்கன்னா ஆட்டோமேட்டிக்கா அது break ஆயிடும் சரியா. So now I go with object mode. So object select பண்ணி இதை drag பண்ணிடுறேன். So இப்போ இது வந்து பாத்தீங்கன்னா if I just move it out, you see the difference here. So உங்களுக்கு வந்து பாத்தீங்கன்னா எத்தனை கொடுத்திருந்தீங்களோ so அத்தனை breaks ஆயிருக்கும். 5 times it has broken. Okay, just check this one out. Okay, so இந்த மாதிரி ஒரு ஆப்ஜெக்டை ஈஸியா நீங்க பிரேக் பண்ணிக்கலாம். இந்த ஜாகினஸ் வந்து பாத்தீங்கன்னா இதோட edge. Okay, so எவ்வளவு ஜாகினஸ் கொடுக்குறீங்களோ so அதுக்கு ஏத்த மாதிரி it will create the crack சரியா, shatter பண்ண உங்களோட ஆப்ஜெக்ட். Okay, so இதுதான் வந்து பாத்தீங்கன்னா FX. Fine. Next one ocean. Okay, so ஒரு சின்ன oceans எப்படி கிரியேட் பண்ணலாம் அப்படின்னு பார்க்கலாம். It's very simple. Okay, so இங்க போயிட்டு fluidல போயிட்டு just click on ocean. Okay, so ocean அப்படின்னு கொடுத்துட்டீங்கன்னா ஆட்டோமேட்டிக்கா it creates an ocean. சரி, let me see it in the render. Okay, just go for the render settings. I want this to be software render. இது வந்து பாத்தீங்கன்னா கொஞ்சம் சின்னதா போட்டுக்கிறேன். Okay, so I want this to be 640/480 because it takes time. So இப்போ let me see the output here. You see you have created an ocean. Okay, so it's wonderful, right? So இது வந்து பாத்தீங்கன்னா ஒரு large ocean நீங்க create பண்றதுக்கு ஹெல்ப்ஃபுல்லா இருக்கும். So இதோட attributeல போயிட்டு you can just work on with ocean shader. So ocean attributeல வந்து பாத்தீங்கன்னா ocean ஓட scale. Okay, you can just have a scale of the ocean. So you can just see the difference here. Okay, so இன்னும் நிறைய difference பார்க்கணும் அப்படின்னா you can just go down to this. Okay, so நீங்க இங்க கொடுக்க you see it is getting changed. Okay, so ஒரு இதுமே இதுலயே நீங்க எல்லாத்தையுமே பார்த்துக்கலாம். You can see that now it has become bigger. Okay, so times வந்து நீங்க இங்க கொடுத்துக்கலாம், wind எவ்வளவு வேணும் கொடுத்துக்கலாம் சரியா. இதுலயே வந்து பாத்தீங்கன்னா you have wave heights. Okay, so wave heights எனக்கு ஷார்ப்பா வேணும்னா you can have sharper wave heights. Okay, so you can just have this. Okay, and wave ஓட turbulence நீங்க அதிகமா இப்படி கொடுத்துக்கலாம் சரியா. so இந்த மாதிரியும் கொடுத்துக்கலாம். and also peak. Okay, so உங்களுக்கு peak வந்து ஷார்ப்பரா வேணுமா இல்லாட்டி பிளண்டா வேணுமா அப்படின்றது இங்க கொடுத்துக்கலாம். நெக்ஸ்ட் ஒன் ஃபோம்ன்றது நொரை அதிகமா வேணும்னா you can just use அதிகமா கொடுத்துக்கலாம் சரியா. so அதே மாதிரி அதோட threshold வந்து ஃபுல்லா இருக்கணும் அப்படின்னா you can just have fully. Okay, so இதுல வந்து பாத்தீங்கன்னா common material attribute. so அதோட கலர் நீங்க சேஞ்ச் பண்ணிக்கலாம். so I can just have a darker color to have a darker sea or ocean. Okay, whatever. Okay, so இது மாதிரி கிரியேட் பண்ணிக்கலாம் சரியா. ஸோ இதோட டிரான்ஸ்பரன்சி எவ்வளோ வேணும் அப்படின்றத நீங்க கொடுத்துக்கலாம். கீழே ஏதாவது நீங்க வச்சிருக்கீங்க அப்படின்னா ஏதாவது ஒரு காமிக்கணும் அப்படின்னா ஸோ ஒரு டிரான்ஸ்பரன்சி கொஞ்சமா கொடுத்துக்கலாம். அண்ட் ஆல்சோ இன்கேண்டிசன்ஸ் இன்க்ரீஸ் பண்ணீங்கன்னா அதோட பிரைட்னஸ். ஓகே, டிரான்ஸ்பரன்ஸ் 0 பண்ணிட்டு இப்போ இன்கேண்டிசன்ஸோட நான் பார்க்குறேன். ஸோ ஒரு ஒயிட்னஸ் வந்து இதுக்கு ஆட் ஆயிருக்கும் சரியா. ஸோ அந்த மாதிரி வேணும் அப்படின்னா you can just have whiteness. Okay,
ஸோ அதே மாதிரி ஆம்பியன்ட் கலரும் அதே மாதிரி தான் சரியா. ஸோ அந்த மாதிரி கொடுத்துக்கலாம். க்ளோ பண்ணணும் அப்படின்னா you can just have a glow for your sea. ஓகே, ஸோ ஓஷன். ஓகேவா, ஸோ ரொம்ப சிம்பிளா நீங்க ஓஷன்ல நீங்க க்ளோ கொடுத்துக்கலாம். ஸோ க்ளோ வேணும்னா you can just take this off. ஸ்பெக்குலர் மட்டும் க்ளோ வேணும்னா அங்கங்க ஸ்பெக்குலர் மட்டும் உங்களுக்கு க்ளோ ஆகிட்டே இருக்கும். ஸோ கலர் நீங்க என்ன கலர் கொடுக்குறீங்களோ ஸோ அதுக்கு ஏற்ற கலர் இட் ஒர்க்ஸ். ஓகே, ஸோ ஜஸ்ட் செக் திஸ் ஒன் அவுட். ஓகே, ஸோ பார்த்தீங்கன்னா ஒரு கோல்டன் கலர் அண்ட் ஆல்சோ யூ சி சம்திங் மட்டி சர்ஃபேஸ் கம்ஸ் அவுட் ஹியர். ஓகே, ஸோ ஒரு மண் மாதிரி இருக்கும் சரியா. ஸோ இந்த மாதிரி நீங்க கொடுத்துக்கலாம். ஓகே, இந்த ஓஷன்ல யூ ஹாவ் லாட் ஆஃப் பார்ட். நான் இப்போ வந்து பாண்ட்ல வேக் எல்லாம் கிரியேட் பண்ணி காமிக்கிறேன். ஸோ அந்த பாண்ட்ல நீங்க எப்படி பண்றீங்களோ இதுலயும் நீங்க அப்படி பண்ணலாம். ஸோ ஐம் ஜஸ்ட் கோயிங் டு கோ ஃபார் ஃப்ளூயிட். இங்க வந்து பாண்ட் கிரியேட் பண்றேன் சரியா. ஸோ பாண்ட் அப்படின்னு கொடுத்தோன்னே இந்த மாதிரி பாண்ட் வந்துடுது சரியா. ஸோ இப்போ இந்த பாண்ட்ல ஐம் ஜஸ்ட் கோயிங் டு கிரியேட் அ வேக் ஹியர். ஸோ ஜஸ்ட் கோ டு ஃப்ளூயிட். ஓகே, ஸோ இங்க போயிட்டு ஐம் ஜஸ்ட் கோயிங் டு கோ ஃபார் கிரியேட் டைனமிக். ஓகே, so I'm just going to select this. Okay, so இதை select பண்ணிட்டு okay fluid ல போயிட்டு just create a wake. Okay, so wake கொடுத்தோன்னே you see what happening. play பண்ணோன்னே you see that அந்த இடத்துல இருந்து it is creating the wake in the water. Okay, so நீங்க எவ்வளவு எங்க கொடுக்குறீங்களோ so அந்த wake வந்து உங்களுக்கு அங்க வரும். so if I just take this out, okay, இப்போ play பண்ணீங்கன்னா nothing is happening. Okay, so இப்போ இங்க வச்சுட்டு set key பண்றேன். so I'm just going to take this out. Okay, 100ல வச்சுட்டு I'm just going to have this one here key. Okay, so இப்போ play பண்றேன்னு வச்சுக்கோங்களேன், you see that. Okay, so இங்க பாருங்க ஒரு போட் போச்சுன்னு வச்சுக்கோங்களேன், அதுல தண்ணியில ஒரு வேக் கிரியேட் ஆகணும். ஸோ அந்த மாதிரி கிரியேட் பண்ணலாம். இது வந்து நான் as I said நீங்க ஓஷன்லயும் இதை உங்களால பண்ண முடியும். ஓகேவா, ஸோ ஓஷன்லயும் உங்களால பண்ண முடியும். நான் உங்களுக்கு அது பெருசா இருக்கிறதுனால உங்களுக்கு அந்த இது தெரியாதுன்றதுனால நான் இதை காமிச்சிருக்கேன் சரியா. ஸோ இதோட வேக்கோட ஹைட் எல்லாமே வந்து நீங்க இங்க கூட சேஞ்ச் பண்ணிக்கலாம் சரியா. ஸோ ஆட் நோ எமிஷன் வேணும்னா நோ எமிஷன். ஸோ ஐ கேன் ஜஸ்ட் ஆட். ஓகே, ஸோ இது வந்து கம்மியா ஆட் பண்ணணும்னா கம்மியா ஆட் பண்ணிக்கலாம். ஸோ வெரி சிம்பிள். ஓகே, ஸோ நீங்க வேக்கை கிரியேட் பண்ணும்போது ஜஸ்ட் செலக்ட் பண்ணிட்டு ஜஸ்ட் ஃப்ளூயிட்ல போயிட்டு இந்த வேக்ல போயிட்டு உங்களுக்கு எவ்வளவு தூரம் வேணும், வேக்கோட சைஸ் எத்தனை வேணும். ஓகே, எனக்கு வந்து சின்னதா வேணும் இல்லாட்டி பெருசா வேணும் அப்படின்னா ஐ கேன் ஜஸ்ட் ஹேவ் த சைஸ் டு பி 10 ஹியர். வேக்கோட இன்டென்சிட்டி வந்து பாத்தீங்கன்னா 2 வரைக்கும் கொடுத்துக்கிறேன், அப்ளைன்னு கொடுக்குறேன். ஸோ பாருங்க ஜஸ்ட் கோ பேக் பிளே. ஸோ பாத்தீங்கன்னா அதோட இது கொஞ்சம் கம்மியா இருக்கு ரைட். ஸோ இந்த மாதிரி கொடுத்துக்கலாம். வேக்ஸ் வந்து நீங்களாவே அதை இன்க்ரீஸ் பண்ணிக்கலாம். ஸோ யூ சி வேவ்ஸ். ஓகே, ஸோ வேவ்ஸ் வந்து நீங்க கிரியேட் பண்ணிக்கலாம் வித் ஹெல்ப் ஆஃப் திஸ் wake அப்படின்ற ஒரு ஆப்ஷன் சரியா. ஸோ கோயிங் பேக் டு திஸ். ஸோ நத்திங் இஸ் ஹேப்பனிங் ஹியர். ஸோ இப்போ நான் வேக்கை வந்து ஒரு சின்ன வேக்கை வந்து நான் கிரியேட் பண்றேன் வித் ஹெல்ப் ஆஃப் த சேம் வேக். ஓகே, ஸோ வேக் ஒன்று கிரியேட் பண்றேன். ஸோ பார்த்தீங்கன்னா இட்ஸ் லைக் திஸ். ஓகே ஃபைன். இப்போ நான் என்ன பண்றேன் அப்படின்னா ஒரு ஸ்பியர் ஒன்று போடுறேன் சரியா. ஸ்பியர் ஒன்று போட்டுட்டு இதை செலக்ட் பண்ணிட்டு வாட் ஐம் கோயிங் டு டூ, இந்த ஸ்பியரை வந்து நான் போட்டா கன்வெர்ட் பண்றேன். ஸோ ஃப்ளூயிட் போட் ஓகே ஃப்ளோட் ஆர் செலக்டட் ஆப்ஜெக்ட் அப்படின்னு கொடுத்துறேன் சரியா. ஸோ இதை செலக்ட் பண்ணிட்டு ஓகே இதை செலக்ட் பண்ணி ஷிஃப்ட் செலக்ட் திஸ், கோ டு ஃப்ளூயிட். ஓகே, ஸோ இதில் போயிட்டு மேக் போர்ட் இல்லாட்டி ஃப்ளோட் செலக்டட் ஆப்ஜெக்ட் அப்படின்னு கொடுக்குறேன் சரியா. ஸோ நவ் ஐ எம் கோயிங் டு கிவ் திஸ். ஸோ ஐ ஹாவ் டு செலக்ட் த ஃபர்ஸ்ட் ஆப்ஜெக்ட். ஸோ பிளே, யூ கேன் சி த டிஃபரன்ஸ் ஹியர். Sorry, I'll just go back to this original position, just play, nothing is happening. Okay, so first this first is select pannit, second this. Okay, go to fluid and go for select. Okay, so select பண்ணிட்டீங்க அப்படின்னா just check this one out. Okay, so it is floating. Okay, so இங்க பாத்தீங்கன்னா it will float. Okay, தெரியுதா float ஆகுதா. so இந்த மாதிரி float ஆகும். இதுக்குள்ள ஒரு லொகேட்டர் இருக்கும். Okay, so on the locator base பண்ணி தான் உங்களுக்கு work ஆகுது. so I'm going to delete this. இப்போ ஒரு புது ஒரு ஸ்பியர் போடுறேன். Okay, so இதுல போயிட்டு I'm just going to make it as a boat. Okay, so which I have to select the mesh here. Okay, so இதை select பண்ணிட்டு second this and go to fluid, make boat. Okay, so இது automatically it will create its own boat. Okay, so பாருங்க அந்த வேக்ஸ் வருதா, வேக்ஸ்க்கு ஏத்த மாதிரி போட் வந்து மூவ் ஆகுது பாருங்க. ஓகேவா, so it's very simple. water move ஆகும் and also this one. just check this one out. Okay, so உங்களுக்கு வந்து float ஆகுது தெரியுதா. it's very simple. ஓகேவா, இன்னும் உங்களுக்கு வேக் அதிகமாக அது வந்து உங்களுக்கு float ஆயிட்டே இருக்கும். this happens in ocean also. சரி,
இப்போ I'm going to show you some tricks. Okay, so I'm just taking both off. Okay, so எல்லாத்தையுமே நான் எடுத்துறேன். Here I'm going to create a pond here. Okay, so pond, and இங்க வந்து பாத்தீங்கன்னா I'm just going to create sphere. Okay, so let this be a boat. Okay va, so boat வச்சிட்டு, and going to this I'm going to create something called wake. Okay, so wake இது கூட வச்சுக்கிறேன். சரியா, இது ரெண்டுத்தையுமே செலக்ட் பண்ணி, ஓகே, so first இதை செலக்ட் பண்ணி, செகண்ட் இதை செலக்ட் பண்ணி பேரண்ட் பண்ணிடுறேன். சரியா, so இது வந்து பேரண்ட் ஆஃப் this. so first one இங்க செட் கீ பண்ணிட்டு I go to 90, just take this out. okay, key. okay va, so go back, play this. okay, so you see that, wow. okay, so ஒரு boat வந்து cross ஆகுது அப்படின்னா you can just create this. oh wow, that's it. okay, so ஈஸியா நீங்க கிரியேட் பண்ணிக்கலாம். இதோட வேக்கோட பாராமீட்டர்ஸ் எல்லாமே இங்க வந்து நீங்க as I said before உங்களுக்கு எப்படி வேணுமோ கேன்சல் பண்ணிட்டு நீங்க ஒர்க் பண்ணிக்கலாம். ரைட் கிளிக், just go for break connection, you can just handle yourself the difference. சரியா, so ஒரு பாண்டை கிரியேட் பண்ணி நீங்க வேக்கை கிரியேட் பண்ணி இந்த விஷயங்கள் எல்லாம் பண்ணலாம். சரியா, so ரொம்ப சிம்பிள் அண்ட் ஆல்சோ ரொம்ப ஈஸியான ஒரு பார்ட். நெக்ஸ்ட் ஒன்று வந்து பாத்தீங்கன்னா இட்ஸ் அ fluid. okay, so இங்க வந்து பாத்தீங்கன்னா fluid அப்படின்னு இருக்கு. so fluidல you have certain things. okay, so இதுல வந்து பாத்தீங்கன்னா 2D container 3D container இருக்கு. இங்க வந்து பாத்தீங்கன்னா emitters அப்படின்னு செப்பரேட்டா இருக்கு. so I'm coming to the first one. it's a 3D container. 3D container கொடுத்த உடனே you see that something is coming out here. ஒரு சின்ன பாக்ஸ் மாதிரி இருக்கு, பவுண்டிங் பாக்ஸ் மாதிரி இருக்கு. if I play it, you see something is going up. ஒரு ஸ்மோக் சர்ஃபேஸ் மாதிரி நீங்க கிரியேட் பண்ணிக்கலாம். ஓகேவா, ஸோ இந்த ஸ்மோக்கி வந்து பார்த்தீங்கன்னா ஏதாவது நீங்கள் கிரியேட் பண்ணுறதுக்கு ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும். ஃபைன், ஸோ இஃப் ஐ ஜஸ்ட் மேக் இட் பிகர் இன் சைஸ், ஸோ அதுக்கேற்ற மாதிரி யூ கேன் ஜஸ்ட் கிரியேட் திஸ். ஸோ ஜஸ்ட் ப்ளே பண்ணிங்கனாலே ஆட்டோமேட்டிக்காக அது வந்து உங்களுக்கு கிரியேட் ஆகிட்டே வரும். ஸோ ஐ கேன் ஜஸ்ட் ஹாவ் 200. ஓகே, ஸோ பேஸ் ரெசல்யூஷன் நீங்கள் இன்க்ரீஸ் பண்ணிக்கலாம். அண்ட் ஐ கேன் ஜஸ்ட் கோ டு த ஃப்ளூயிட் எமிட்டர். ஓகே, ஸோ எமிட்டருக்குள்ளே போயிட்டு ஐ கேன் ஜஸ்ட் யூஸ் த டைனமிக். okay, so I just go back to this part. okay, so emitter kulla pita I can just use lot of options here. so basic emitter. okay, so emitter oda value, okay, so 500 kuduthirken. play pannina vechukonga, it grows. okay, so but it takes time. okay, so pathina இது கொஞ்சம் பிகரா இருக்கிறதுனால it works like this. so இது வந்து பாத்தீங்கன்னா ஒரு ஸ்மோக் கிரியேட் பண்றதுக்கு ஹெல்ப்ஃபுல்லா இருக்கும். அண்ட் ஆல்சோ கிளவுட்ஸ் அதெல்லாமே நம்ம கிரியேட் பண்ணலாம். இது 2D சர்ஃபேஸ்ல நான் உங்களுக்கு காமிக்கிறேன், ரொம்ப ஹெல்ப்ஃபுல்லா இருக்கும். ஜஸ்ட் கோ ஃபார் ஃப்ளூயிட் 2D கண்டெய்னர், ஜஸ்ட் கோ இன்டு திஸ், ப்ளே பண்றேன், ஜஸ்ட் செக் திஸ் அவுட். ஓகே, ஸோ இட் வில் பி பிளேட் லைக் திஸ். சரியா, ஸோ பாருங்க, இட் வில் ஃபில் த கண்டெய்னர். ஓகே, இது வந்து பாத்தீங்கன்னா 2D கண்டெய்னர் வேர் ஐ கேன் ஜஸ்ட் யூஸ் இட் ஃபார் some purpose. okay, so container குள்ள போய்ட்டு உங்களுக்கு எவ்வளவு எமிஷன் வேணுமோ ஸோ அதுக்கேற்ற மாதிரி நீங்க கொடுத்துக்கலாம். சரியா, ஸோ அவ்வளோ உங்களுக்கு இது ஃபுல்லாவே எமிட் ஆகும். சரியா, ஸோ இது வந்து பாத்தீங்கன்னா கண்டெய்னருக்குள்ள எமிட்டரோட சேர்த்து வருது. ரைட், ஸோ இந்த எமிட்டரை ஐ கேன் ஜஸ்ட் டேக் இட் ஆஃப். ஓகே, அதுக்கப்புறம் நான் திருப்பி உள்ள கொண்டு வந்துக்கலாம். இப்போ பாத்தீங்கன்னா ஜஸ்ட் இஃப் ஐ ஜஸ்ட் கோ பேக் அண்ட் பிளே இட், நத்திங் வில் ஹேப்பன் இஃப் த எமிட்டர் இஸ் அவுட் சைட். இதை நான் உள்ள கொண்டு வந்தேன் அப்படின்னா யூ see that something will happen. okay, so இது எங்க நீங்க யூஸ் பண்ணலாம் அப்படின்னா if I just take this off, okay, first frame ல இங்க கொடுத்துட்டு if I just go with 100th frame click பண்றேன், so I'm just going to take it cross off. okay, so play. okay, so you can see you have created some effects for this. okay, so இதுல வந்து பாத்தீங்கன்னா உங்களுக்கு emission எப்படி வரணும், start all frame இல்லாட்டி surface ஆ வேணுமா இல்லாட்டி curve ஆ வேணுமா volume வேணுமா. வால்யூமுக்கு அப்படின்னா வால்யூம்ல உங்களுக்கு வரும். ஸோ ஜஸ்ட் இட் வில் கிரியேட் த சேம் திங் பட் வால்யூம்ல எஃபெக்ட் ஆகும். ஸோ ஜஸ்ட் கோ ஃபார் வால்யூம். இதை நான் கீ செட் பண்ணதுனால இட் ஷோஸ் லைக் திஸ். ஓகேவா, ஸோ ஈஸியாக நீங்கள் கிரியேட் பண்ணிக்கலாம். ஜஸ்ட் செக் திஸ். ஓகே, ஸோ ஈஸியாக நீங்கள் கிரியேட் பண்ணிக்கலாம். ஓகேவா, ஸோ இதில் எல்லாமே வந்து பார்த்தீங்கன்னா இது 2D கண்டெய்னர் வித் ஸ்மோக். ஓகே, ஸோ delete this, go back to this original position. ஸோ இதில் வந்து பார்த்தீங்கன்னா I just go for edit content. okay, so இதுல வந்து பாத்தீங்கன்னா ஒரு 2D கண்டெய்னர்ல ஒரு 2D கண்டெய்னர் போறேன். ஸோ இதுல வந்து எனக்கு ஃபுல் கிரேடியன்ட்ல வேணும்னா கிரேடியன்ட் ஃபில். ஸோ கிரேடியன்ட்ல நீங்க ஃபில் பண்ணிக்கலாம். ஸோ ப்ளே பண்ணீங்க அப்படின்னா nothing is going to happen, பட் உங்களுக்கு வந்து எமிட்டர் இருக்கிறதுனால எமிட் ஆகிட்டே இருக்கும்.
இங்க வந்து உங்களுக்கு full gradient நீங்க fill பண்ணிக்கலாம் சரியா so fill பண்ணிட்டு where you can just go for the shape you can just make it as fluid okay so இதுல வந்து பாத்தீங்கன்னா dynamic stimulation gravity எவ்வளவு வேணும் கொடுத்துக்கலாம் viscosity okay so frictions so எல்லாமே நீங்க மாத்திக்கலாம் சரியா so இது வந்து ஒரு 2D கண்டெய்னர்ல வர்க் பண்ணீங்கன்னா ஈஸியா இருக்கும் so I can just go with this okay so இதுல போய் ப்ளே பண்றேன் just have a play here so I can just have it -9 okay so let me go for this play okay so கீழ வருது பாருங்க okay மைனஸ்ல கொடுத்தீங்கன்னா கீழ வரும் it fills okay viscosity increase பண்ணீங்க அப்படினா so it will fill it faster okay so full away you will have this damped when damped okay so you can see it will have the damped that is drag பண்ணி பிடிச்சுக்கும் okay frictions வேணும்னா you can have friction okay damped வந்து கம்மி பண்ணிக்கிறேன் so ஒரே இடத்துல வேணும்னா you can just use this fine so இது வந்து பாத்தீங்கன்னா பாசிட்டிவ்ல இருந்தனா it will go top okay so இது வந்து பாத்தீங்கன்னா I can just use some kind of thing here so இப்போ வந்து let me have this here okay so if I'm going to create a cylinder here so a cylinder chinna cylinder and also here I'm going to use this as a cigarette just go rotate this okay in 90-degree axis okay சரியா so இப்போ இது வந்து சாம்பிளுக்காக பண்றேன் just go and place it here okay in the 2D container okay sharp நீங்க place பண்ணனும்னா bring it sharply here சரியா so perfect கொண்டு வந்தாச்சு okay so I can have this one here okay அதுக்கு அப்புறம் இத கலர் பண்றேன் so I'm just going for render so இதுல போய்ட்டு lambert 2 okay so just go for this checker இதுல போய்ட்டு ramp கொடுத்துக்கோங்க rampல I'm going to select this color to be I'm just going to have this color okay so perfect the color and also this one to be white okay well, for a sample I'm just doing it okay so I can just have this one here and also this one here okay so I'm just going to add the texture 6 press பண்றேன் so I'll have this okay but இது வந்து பாத்தீங்கன்னா linearல இருக்கு so I want it to be in some other direction so let me go with UV okay so U and this one to be linear okay so let me check so I have to do more okay so இது வந்து UV கூட இல்ல so let me go with UV and V okay V will be the best one okay so let me have this one here and also here okay so இன்னும் கொஞ்சம் முன்னாடி கூட கொண்டு வந்துக்கலாம் now I got that okay so perfect you can just align this one so you have created a cigar okay so with the smoke fine so இந்த மாதிரி நீங்க create பண்ணிக்கலாம் with the help of this fluid containers சரியா so ரொம்ப simple to make these containers and you can just work a lot fine so I'm just going to save this out so going for the new file here okay so நான் save பண்ணிக்கிறேன் and now I'm going to show you some examples okay so examples வந்து பாத்தீங்கன்னா நிறைய எக்கச்சக்கமா இருக்கும் so அந்த examples நீங்க work பண்ணி பார்க்கலாம் okay so இதுல வந்து பாத்தீங்கன்னா default நிறைய examples இருக்கும் so you can just bring out some examples and you can use it okay default இருக்க கூடியதை நீங்க யூஸ் பண்ணிக்கலாம் so ஏதாவது ஒரு example மட்டும் நான் ஓபன் பண்றேன் இப்போ get n particle example அப்படினு இருக்கு சரியா so அதை நான் ஓபன் பண்றேன் you have lot of examples here so இப்போ Brightfast okay so அதுக்கு வந்து you have some examples so where I can just add this right click பண்ணி import பண்ணலாம் அப்படி இல்லனா double click பண்ணீங்கனாலே import ஆகும் so import கொடுத்துட்டு if I just go for this part okay you can see something comes out here okay so இதுல வந்து பாத்தீங்கன்னா ஒரு இதுமே you have lot of heavy files okay so heavy files இல்லாம நீங்க பாத்துக்கோங்க சரியா so இப்போ நான் இத வந்து கொடுத்திருக்கேன் so let me check with that so இப்போ பாத்தீங்கன்னா I have created this okay so இப்போ நான் இங்க 4 press பண்ணிக்கிறேன் because I have to see only the wireframe mode so play பண்றேன் okay so play பண்ணீங்கன்னா you will have this okay so இது வந்து பாத்தீங்கன்னா ரொம்ப ஸ்லோவா ப்ளே ஆகும் and also it has more content okay so அதனால பாத்தீங்கன்னா it takes time okay so இது வந்து பாத்தீங்கன்னா ஒரு இதும் போடும்போது make sure that அது வந்து உங்க சிஸ்டம்க்கு சப்போர்ட் ஆகுது அப்படிங்கறத பாத்துக்கோங்க சரியா சப்போர்ட் ஆகக்கூடியத நீங்க போட்டு வர்க் பண்ணிக்கலாம் okay so இங்க வந்து பாத்தீங்கன்னா I have created this okay
so it is taking time. Let me close this out and go for my new file. Okay, so I'm just going to go for this. Okay, so you have FX example and also fluid example. Lot of examples you have. Okay, fluid example la neenga vandu ஒரு நான் இத வந்து உள்ள கொண்டு வரேன்னு வெச்சுக்கலாம். டபுள் கிளிக் பண்ணி உள்ள கொண்டு வரேன் அப்படினா இங்க வந்து பாத்தீங்கன்னா you have clouds here. Okay, so இந்த clouds குள்ள நான் இப்போ இந்த கேமரா குள்ள போனேன் அப்படினா எப்படி டிஃபால்ட்டா கேமராஸ் இருக்கும். So panel குள்ள போய்ட்டு clouds கொடுத்துக்கலாம். So clouds எடுத்துட்டு நீங்க பாத்தீங்கன்னா it will be perfect. Okay, so உங்களுடைய ரெண்டர் அவுட்புட்ல பாத்தீங்கன்னா it will be perfect. So நீங்க பண்ணும்போது you can just take this 3D container. இதுல என்னென்ன values நீங்க கொடுத்திருக்காங்களோ so அதே values நீங்க அப்ளை பண்ணி நீங்க பிராக்டீஸ் பண்ணி பார்க்கலாம். ஓகே, so பிராக்டீஸ் பண்ணும்போது you get some idea about fluids. Okay, so அந்த மாதிரி அது வந்து பாத்தீங்கன்னா fluidsல நம்ம 3D container. Okay, so அதே மாதிரி explosion. Okay, so explosionல இதுவும் வந்து பாத்தீங்கன்னா it's a fluid. Okay, so fire. Okay, and also initial clouds 2D containerல clouds எப்படி create பண்றது, and also liquid. Okay, so liquid எப்படி create பண்றது, miscellaneous, smoke, and also you see that we have did this. Okay, so space. Okay, and also the techniques, some techniques over here. அதே மாதிரி fluids இருக்கு. so ocean example. so ocean நம்ம பண்ணோம்ல, so அந்த oceanல இங்க பாத்தீங்கன்னா நிறைய oceans இருக்கு. okay, so எல்லாத்தையுமே நீங்க பண்ணி பார்க்கலாம். இதெல்லாமே wake. okay, wake வச்சு நம்ம create பண்ணி பார்த்தோம்ல, so அதுதான் இங்க. சரியா? so அதே மாதிரி hairs. okay, so அதுக்கப்புறம் encloth. you have lots and lots of things. okay, so இதுவே வந்து பாத்தீங்கன்னா modeling வேணும்னா you can have animal modeling. okay, so இது வந்து பாத்தீங்கன்னா default இருக்கக்கூடியது bipeds. okay, so ஏதாவது character வேணும்னா இங்க இருந்தே கூட நீங்க எடுத்து நீங்க work பண்ணி பார்த்துக்கலாம். human body வேணும்னா double click பண்ணீங்க அப்படின்னா you see that you get the human body here where you can just select இதுக்கு texture பண்ணி இல்லாட்டி இதுக்கு வந்து bone setup பண்ணி நீங்க work பண்ணி பார்க்கலாம். so you see that it's a default and also very easy to get. okay வா? so அது மாதிரி நிறைய விஷயங்கள் இருக்கு. so where I can just go here, delete this one. okay, so delete. so cloths edha venuna you can just take a cloth from here, and also props. okay, so edha property venuna you can take, and also vehicles, and also weapons. okay, so default away you will have lot of stuffs here. so adha ellathiyume எடுத்துக்கலாம். இப்போ brushes இருக்கு. so brushes வந்து பாத்தீங்கன்னா it's an amazing part. இங்க வந்து பாத்தீங்கன்னா you have plants here. okay, so plants ன்னு கொடுத்துட்டு if I just go for some other plant. okay, so plant எடுத்துட்டு if I just go for this plant. okay, so இங்க select பண்ணிட்டு grid on பண்ணனும். so grid on பண்ணிக்கோங்க. so just press F. so brush வந்து கொஞ்சம் சின்னதா இருக்கு, where I can just make it bigger brush. okay, so I can just do some kind of option here. okay, so B press பண்ணி சின்னது பண்ணிட்டு I can just draw. okay, so பாத்தீங்கன்னா I have created a plants. okay, so இந்த மாதிரி நிறைய brushes இருக்கு. so paper brushes, oil brushes, and also you have toons, trees. okay, so lot of stuff. so you can just go for bamboo here. so where I can just create a bamboo trees. okay, so உங்களுடைய இப்போ நீங்க அந்த character பண்ணீங்கல, so I just go with that character first. so இப்போ அதோட walk பண்ணிருக்கோம்ல, so அந்த character எடுத்துட்டு where I can just have a bamboo trees selected. okay, just go to this bamboo trees, select பண்ணிக்கிறேன். select பண்ணிட்டு where I can just create a bamboo trees over here behind her. so பாத்தீங்கன்னா it will be like this. okay, so you can see this. okay, so it's amazing, right? so easy நீங்க create பண்ணலாம், but she is bigger than the bamboo tree where you can just scale this one, so it makes her smaller. okay, so you can see this. so now it's perfect. okay, so இந்த மாதிரி ஈஸியா நீங்க கிரியேட் பண்ணிக்கலாம். சரியா? so இருக்கக்கூடிய brushes வந்து நீங்க நிறைய யூஸ் பண்ணி பாருங்க. okay, so underwaterல என்னென்ன இருக்கும், and also you have rigging. okay, so where I can just have this biped inside. so biped உள்ள கொண்டு வந்துட்டு you can just have a rigging here. so where I can just have this, and I can just move this out. so பாருங்க, a rigged biped. okay, so where I can just have this. okay, so rigged biped உங்களுக்கு டிஃபால்ட்டாவே இருக்கும். so ஒரு இதுமே வந்து எக்ஸாம்பிள்ஸ்ல you have lots and lots of parts. okay, so where you can just brush this one. okay, flowers வேணும்னா you can have flowers, and also you can have flower meshes. so இதெல்லாமே செலக்ட் பண்ணி நீங்க draw பண்ணிக்கலாம். so you can create lot of flowers inside this. so just go inside this,
click பண்ணி just அது check பண்ணி பாருங்க ஓகேவா so it's a 3D model okay so அது வந்து நீங்க யூஸ் பண்ணிக்கலாம் so இது மாதிரி நிறைய விஷயங்கள் இருக்கு with the help of example okay so we call this as a visor okay so smoke la okay you have lots animation la ஏதாவது வேணும்னா you can just go for motion capture okay so motion capture ஏற்கனவே இருக்குது mob cap ல இருக்கும் so அதை வந்து நீங்க motion capture பண்ணி you can just use it for your rigging ல நீங்க animation பண்ணி யூஸ் பண்ணிக்கலாம் சரியா so நீங்க motion captures வேணும் if you know motion capture அப்படினா you can just bring that to your biped and you can apply it okay with the help of scripting fine last but not least rendering part okay so rendering அப்படின்றது வந்து பாத்தீங்கன்னா ரொம்ப முக்கியமான விஷயம் okay so இது வந்து ரொம்ப யூஸ்ஃபுல்லான ஒரு விஷயம் சரியா so rendering அப்படின்றது எப்படி பண்றது அப்படினு பார்க்கலாம் so இந்த இடத்துல walk cycle எடுத்துக்கிட்டேன் சரியா so walk cycle எடுத்துட்டு here she is walking and she is going on okay fine render settings so இதுல setup render setup இருக்கும் so அதை click பண்ணிக்கோங்க click பண்ணிட்டு so this must not be that much bigger so கொஞ்சம் கன்ஃபியூஷனா இருக்கும் so let me bring it here so render type okay so render types வந்து பாத்தீங்கன்னா Maya software and Arnold render இருக்கு so எந்த ரெண்டரிங்ல நீங்க போட போறீங்க அப்படின்றத டிசைட் பண்ணிக்கோங்க so டிஃபால்ட்டா வந்து பாத்தீங்கன்னா Maya software இருக்கும் இப்போ நார்மலா நீங்க புதுசா இன்ஸ்டால் பண்றீங்கன்னா Arnoldல இருக்கும் சரியா Arnold will give you the good result okay so நீங்க Maya softwareலயும் போட்டுக்கலாம் சரியா so இங்க நான் Maya softwareல போட்டுட்டு இங்க வந்து பாத்தீங்கன்னா file output இருக்கும் சரியா so file outputs file name கொடுத்துக்கலாம் என்ன name so I'm just going to give walk cycle see walk cycle CYCLE okay so walk cycle அப்படினு போட்டுக்கிறேன் சரியா so என்னவா சேவ் பண்ணனும் சீக்வென்ஸா சேவ் பண்ணா you can just go with the targa format okay so I can just go here with targa format okay and then here I'm going with something called extension okay so இது file format இது வந்து frame okay so இதுல வந்து பாத்தீங்கன்னா what you have to do is name dot number dot extension lastல extension வர மாதிரி பாத்துக்கோங்க ஓகேவா so எத்தனை frames நீங்க கொடுக்க போறீங்க where I can just give around 150 frames இல்லாட்டி 150 frames will be okay fine next வந்து என்ன கேமரால யூஸ் பண்ண போறீங்க so if you used a camera you can just use a camera here okay so இதுல வந்து கேமரா யூஸ் பண்ணீங்க அப்படினா இதுல காமிக்கும் so அந்த கேமராவை நீங்க செலக்ட் பண்ணிக்கோங்க okay if you don't have camera you can just take that off okay so size of the render so I just give 640 480 okay so இதுல வந்து பாத்தீங்கன்னா resolution 150 வரைக்கும் நான் கொடுத்துக்கிறேன் சரியா then software எதுக்குள்ள போய்ட்டு quality வந்து பாத்தீங்கன்னா it's a production quality we need okay so highest quality of this okay shadings எல்லாம் increase பண்ணீங்க அப்படினா உங்களுக்கு இன்னும் கொஞ்சம் effectiveness அதிகமா இருக்கும் சரியா next one ray tracing வந்து பாத்தீங்கன்னா உங்களுக்கு ஏதாவது இங்க reflect ஆகுது அப்படினா you can just have ray tracing here சரியா so இந்த ஃபைல் இல்லாம I'm going to go for the next file okay so இதெல்லாம் தான் settings first நம்ம ஒரு character வந்து work பண்ணிருந்தோம்ல so அதை ஓபன் பண்றேன் ஏனா because இதுல வந்து கேமராவும் சேர்த்து அனிமேட் பண்ணிருக்கிறதுனால I'm just doing opening that one okay so இது வந்து பாத்தீங்கன்னா கேமராவும் நான் அனிமேட் பண்ணிருக்கனால I'm selecting this okay so இது வந்து பாத்தீங்கன்னா கொஞ்சம் ஃபாஸ்டா மூவ் ஆகும் so just இங்க ப்ளே பண்ணி பார்க்கலாம் it's going like this சரியா fine இப்போ இது என்ன பண்றேன் அப்படினா so going for the settings okay so Arnold ல இருந்து Maya software so Maya software க்கு அப்புறம் இங்க போய் நேம் கொடுத்துக்கிறேன் animation TION okay so animation கொடுத்துட்டு இதுல போய் targa format னு கொடுத்துக்கிறேன் TGA அப்படினு கொடுக்கிறேன் சரியா then go to this name dot extension dot number இது வந்து 4 padding இங்க வந்து பாத்தீங்கன்னா 4 numbers இருக்கும் so I can just give 3 numbers will be okay okay so அதுக்கு அப்புறம் பாத்தீங்கன்னா இது எத்தனை frames நான் render பண்ண போறேன் so I'm just going to give 70 frames okay so sorry 70 frames I'm going to give இதுல நான் பண்ண கேமரா இங்க இருக்கும் so camera 1 okay so size of the render so I'm just going to give 640 480 and quality of your render so இங்க போய்ட்டு I'm just going to give production quality சரியா so இதுல ஏதாவது உங்களுக்கு reflections இருந்ததுனா you can just have reflections over here சரியா so I'm just going to close it and இதுல போய்ட்டு example ல போய்ட்டு I'm just going to use some trees behind them okay so paintbrush ல போய்ட்டு I'm just going to go for trees here okay so I'm going to take this bamboo tree இல்லாட்டி வேற ஏதாவது trees வேணும்னா you can just take some other trees okay so B press பண்ணி I'm just going to select this and draw here okay
so easier உங்களுக்கு தெரியறதுக்காக draw பண்றேன். Now I just go into camera here. Okay, so camera குள்ள போறேன். Let me go into camera, just starting plate. Okay, so it goes like this. So எனக்கு இந்த இடத்துலலாம் வேணும் சரியா. So I'm just going to have it here. Now it's perfect, right? So இங்க check பண்ணி பார்க்கலாம். Okay வா. So if you want light, you can just add light here with the help of this சரியா. So now I'm going to go for render. Okay, so இங்க save பண்ணிட்டு okay, just go for rendering menu. Okay, so இத செட் பண்ணியாச்சு. எங்க போய் சேவ் ஆகும் அப்படின்றது இங்க காமன்ல போனீங்கன்னா தெரியும். டெஸ்க்டாப் நம்மளுடைய ப்ராஜெக்ட் செட் பண்ண ப்ராஜெக்ட்ல இமேஜஸ்ல போய் சேவ் ஆகும் சரியா. So இப்போ just render மெனுல போயிட்டு batch render அப்படின்னு கொடுக்குறேன். So batch render கொடுத்தோனே இது வந்து கேட்கும். So just give allow. Okay, so allow கொடுத்துட்டீங்க அப்படின்னா so it will start its own render. Okay, rendering with Maya software. Okay, so let it render. Okay, 70 frames. Okay, so I'll come back with this 70 frames. So அதோட output ஓட I'll come. Okay, okay, so render ஆயிடுச்சு. So நம்ம இதை வந்து நம்ம இப்போ F checkல பார்க்கலாம். So F check அப்படின்றது frames வந்து நம்ம பார்க்கக்கூடிய ஒரு tool. Okay, so உங்களுக்கு F check open பண்றேன். இது மாயாலயே இருக்கும். Okay, so program fileல மாயா டிவிஷன் குள்ள போனீங்க, ஆட்டோடெஸ்க் மாயா குள்ள போனீங்கன்னா இந்த F check இருக்கும். So இதுல போயிட்டு F checkல ஃபைல்ல open animation அப்படின்னு கொடுக்கிறேன். So open animation கொடுத்தோனே it goes into my project file. நான் நம்ம project fileல போயிட்டு so டார்கெட்டா first frame மட்டும் செலக்ட் பண்ணிக்கோங்க. first frame செலக்ட் பண்ணி open அப்படின்னு கொடுக்கிறேன் சரியா. So open அப்படின்னு கொடுத்துட்டீங்க அப்படின்னா just give open here. So let me check this out. Okay, so பாருங்க it is animating it here. So it's going like this சரியா. So first ஒரு வாட்டி அது render ஆயிக்கும். So this is what you have. Okay, so இதுல sky எல்லாம் கொடுத்தோம் அப்படின்னா it will look great. Okay வா. So you can see this out. So இந்த மாதிரி ஒரு அனிமேஷனை ரொம்ப சிம்பிளாவும் ரொம்ப ஈஸியாவும் நீங்க பண்ண முடியும் சரியா. So பாத்தீங்கன்னா ரெண்டரிங் போட்டு நீங்க ஃப்ரேம்ஸா நீங்க எடுத்தீங்க அப்படின்னா it will be like this. Okay, so இதை வந்து நீங்க இன்னும் குவாலிட்டியா எடுத்து நீங்க ஈஸியா கொடுத்துக்கலாம் சரியா. So பாத்தீங்கன்னா இந்த சாப்டர்ல நம்ம என்னென்ன பார்த்தோம் அப்படின்னு நான் சொல்றேன். ஓகே, ஸோ எஃபெக்ட்ஸ் பார்த்தோம், எஃபெக்ட்ஸ்ல என்னென்ன இருக்கு அப்படின்றத பார்த்தோம். ஓகேவா. ஸோ அதுக்கப்புறம் ஃப்ளூயிட்ஸ் பார்த்தோம், ஓஷன் பார்த்தோம், பாண்ட் பார்த்தோம். ஓகே, ஸோ அதில் வேக்ஸ் எப்படி கிரியேட் பண்ணுறது அண்ட் ஆல்சோ பாண்ட்ஸ் எப்படி கிரியேட் பண்ணுறது. ஓகே, ஸோ ஓஷனில் எப்படி எடிட் பண்ணுறது அப்படின்றத பார்த்தோம். ஸோ அதுக்கப்புறம் ரெண்டரிங். ஓகே, ஸோ ரெண்டரிங் செட்டிங்ஸ் என்னென்ன பண்ணும் அப்படின்றத பார்த்தோம். ஓகேவா. ஸோ இது எல்லாமே சிம்பிளான ஒரு விஷயம். ஓகே, அண்ட் ஆல்சோ ஈஸி டு யூஸ். ஓகே, ஸோ நீங்கள் பார்த்தீங்கன்னா யூ கேன் ஜஸ்ட் டூ அனிமேஷன் சிம்பிளி அண்ட் ஆல்சோ rigging simply. நீங்க ஸ்கின்னிங் பண்ணணும் அப்படின்னாலும் ரொம்ப சிம்பிள் அண்ட் ஆல்சோ ஈஸி டு ஒர்க் ஆன். ஓகே, ஸோ இதுல எக்ஸாம்பிள்ஸும் கூட சேர்த்து பார்த்தோம், ரைட்? ஓகே, ஸோ இது எல்லாமே யூஸ்ஃபுல்லான ஒரு டூல்ஸ். ஓகே, ஸோ தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங். தேங்க்யூ.